ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். உங்களை அறிவியல் கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு போகிறோம். வாங்க எங்கள் கூடயே இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணுவோம். இதில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய பல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய குழந்தைங்க அவங்களோட ப்ராஜெக்ட் எதை பற்றினது, அதிலிருந்து என்ன யூஸ்ஃபுல்லுன்னுட்டு அழகாக சொல்லி காமிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளோட சின்ன வயசில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது என்ன விஷயம்னுட்டு. இந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா டேம். அதாவது டேம்லேருந்து தண்ணி எப்படி வெளியே போகுது அப்படின்றது அழகாக குழந்தைங்க சூப்பராக வடிவமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க. நான் அதை சுற்றியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா பார்த்துக்காங்களேன். எனக்கு அதை விட்டுட்டு போகவே மனசு வரல. அந்த அளவுக்கு அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. எந்த விஷயமும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஷயத்தை சின்னதாக நம்ம அதில் பார்க்குறச்சா செம்ம அழகாக இருந்துச்சுங்க. இந்த அறிவியல் கண்காட்சி 2 டேஸ் இருந்துச்சுங்க. நாங்கள் செகண்ட் டே தான் போனோம். குழந்தைங்க ரொம்ப சுஸ்தாயிட்டு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி அவங்களுக்கு சுஸ்தாயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற வீடுங்கள்லாம் பழைய காலத்து வீடுங்க. அதாவது மாடுங்க, அழகாக அந்த வீடு, அந்த மாடு ப்ளஸ் அந்த வண்டி. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிணத்துல தண்ணி இல்லை. பட் ஆனாலும் அதை பார்க்குறச்ச ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் காட்ட போகிறேன், நீங்களே பாருங்கள். நம்மளோட இதுக்கு முன்னே நான் சொல்லியிருப்பேன் ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது விவசாயம், இதை பற்றி தாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு விவசாயத்தை பற்றி எடுத்து சொல்லணுன்னா அறிவியல் கண்காட்சிக்கு தான் போகணும் அப்படின்ற நிலைமை வந்துடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் அழிந்து கொண்டே வருகிறது. ஏன்னா இருக்கிற இடங்கள் எல்லாம் பிளாட் போட்டு விற்கிறதுனால விவசாய நிலங்கள் அழிந்து வருகிறது. அதுதான் முக்கியமான காரணங்க. விவசாயம்னே என்னன்னு தெரியாமல் இருக்கிற இந்த சிட்டியில் வாழ்கிற குழந்தைங்களுக்கு அது இந்த அறிவியல் கண்காட்சி மூலயமா தான் பார்க்க முடியுது அவங்களால. இங்கே முக்கியமான ஒரு விஷயங்க, இந்தியன் ஆர்மி அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு. அதாவது அதை பற்றின அந்த படங்கள் ப்ளஸ் அந்த அவங்க செஞ்சுட்டு வந்திருந்த அந்த ப்ராஜெக்ட் செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே எது எப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவியல் கண்காட்சி ஒரு முக்கியமான வழிவகுக்குதுங்க. இங்கே பாருங்கள், ஹம்பி கோயில், அது ஒரு கோயில் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கோம்ல தேர். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட், அதாவது கன்னடாவில் கெம்பு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இருக்குங்க. தாஜ்மஹால் எதுக்காக கட்டணுன்னு உங்களுக்கே தெரியும். ஷாஜகான் மும்தாஜுக்காக கட்டின ஒரு காதல் கோட்டை அப்படின்னே சொல்லுவாங்க. அவங்க எத்தனையோ வருஷமாக கட்டினாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. பட் ஆனால் நம்ம பசங்க 2 டேஸ் ஆர் 3 டேஸில் பண்ணி முடிச்சிட்டாங்க தாஜ்மஹாலை. உலக வரலாற்றிலேயே ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னா எல்லாருக்கும் ஈரக்கொலையே நடுங்கிருங்க. இங்கே பாருங்கள், இங்கே அதை சித்தரிக்கும் வகையில் பசங்க அழகாக செஞ்சுட்டு வச்சுருக்காங்க. 13 ஏப்ரல் 1919 வருடம் தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. அது எப்படி நடந்திருக்குன்னுட்டு சித்தரிச்சிருக்காங்க பாருங்கள் பசங்க.